ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். The book of 1 Samuel chapter 3, 3ஆம் அதிகாரம், verse from 19, 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தைகளினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதி பொதுவாக நமக்கு நல்ல பரிச்சயம் உள்ள ஒரு பகுதி தான். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேச கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பு கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, 19ஆம் வசனத்துல சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு சில தேவ மனுஷர்கள் மத்தியில் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். தாவீதோடே கர்த்தர் இருந்தார், மோசேயோடே கர்த்தர் இருந்தார், யோசுவாவோடே கர்த்தர் இருந்தார், யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். அப்போ யார் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறோமோ அவர்களோட கர்த்தர் இருப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேலோடு யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, பக்கத்தில் உள்ள கரம் பிடிச்சு சொல்லுங்க, உங்களோட கர்த்தர் இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சாமுவேல் என்றால் அர்த்தம் என்னன்னா, தேவனால் கேட்கப்பட்டவன் என்று அர்த்தம். சாமுவேல் என்றால் தேவனால் கேட்கப்பட்டவன் என்று அர்த்தம். கர்த்தர் அவரோடு கூட இருக்க அநேக காரியங்கள், அநேக செயல்கள் அவருடைய வாழ்க்கையில விசேஷமாய் காணப்பட்டது. அதுல ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். ஒன்று பாருங்க, சாமுவேலுடையதான தாயினுடைய அர்ப்பணிப்பு சாமுவேலோடு கர்த்தர் இருக்க அது காரணமாயிருந்தது. ஒன்று, சாமுவேலுடைய தாயின் அர்ப்பணிப்பு சாமுவேலோடு கர்த்தர் இருக்க காரணமாயிருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு நன்றாய் தெரியும், அன்னாள் என்று சொல்லுகிற சகோதரி குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அவள் ஆலயத்திலே கடந்து வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தாள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் அன்னாளுக்கு அற்புதமாய் ஒரு குழந்தையை கொடுத்தார். அவள் சொல்லும் போது சொன்ன வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை கர்த்தருக்கு என்ன பண்ணுவேனா ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்ததான அந்த அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இப்போது இந்த தாயின் அர்ப்பணிப்பு மிகவும் மேலானது. பாருங்க, அந்த குழந்தை பால் மறக்க பண்ணின பின்பு அந்த குழந்தையை அப்படியே கொண்டு வந்து எந்த இடத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அந்த குழந்தையை அன்னாள் கேட்டாளோ அதே தேவ சமூகத்திலே கொண்டு வந்து அர்ப்பணிப்போடு அந்த தாய் தேவ சமூகத்திலே குழந்தையை விட்டால் அந்த அர்ப்பணிப்பு
அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரோடு கூட இருப்பதற்கு அது ஒரு காரணமாய் அமைந்தது. அல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதற்கு பெற்றோருடைய செயல்பாடுகள் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. பெற்றோருடைய ஒவ்வொரு செயல்பாடுகள், நான் அடிக்கடி சபையில சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம்தான். தேவன் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கலாம், இல்ல 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், இல்ல 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் தந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டியது நம்முடைய இன்றியமையாத கடமையா இருக்கிறது. இன்னும் சொல்ல போன அன்னாளை போல ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படியானால் ஒன்று, அந்த அன்னாளுடையதான அர்ப்பணிப்பு, அன்னாளுடைய தியாகம் கர்த்தர் சாமுவேலோடு கூட இருப்பதற்கு அது ஒரு காரணமாய் அமைந்தது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அன்னாள் வருஷந்தோறும் அதாவது சாமுவேலை பார்க்கும்படியாக அதாவது ஆலயத்திற்கு வரும்போது அந்த சாமுவேல் அந்த அன்னாளுக்காக எவ்வளவு அதிகமாய் நன்றி சொல்லியிருப்பான்னு தெரியாது. அவ்வளவாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இருப்பார். அவருடைய வாழ்க்கையில இவ்வளவாய் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இவ்வளவு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருப்பதற்கு தன்னுடைய தாய் தனக்கு ஒரு காரணமா இருந்தார்கள் என்று சொல்லி வரும்போது அந்த தாயை நினைத்து அந்த சாமுவேல் அதிகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தினவராய் காணப்பட்டிருப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவ பிள்ளைகள் ஒன்றை சிந்திக்கணும். நம்மை பெற்ற தாயை, நம்மை பெற்ற தகப்பனை நாம் எவ்வளவு அவர்களுக்காக நன்றி செலுத்த முடியுமோ, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியுமோ, அவர்களை நேசிக்க முடியுமோ, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தாய் நம்மை அர்ப்பணிக்காமல், அல்லது நம்முடைய தாயினுடையதான சகிப்புத்தன்மை, நம்முடைய தாயினுடையதான அநேக அர்ப்பணிப்பின் தன்மைகள் நம்மை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதற்கு நாம் ஒரு காரணமாய் சாட்சியாய் இருந்து நம்முடைய பெற்றோருக்காய் தேவ சமூகத்திலே அதிகமாய் ஜெபிக்க, நம்முடைய பெற்றோருக்காய் முக்கியத்துவம் கொடுக்க, பெற்றோருக்கு இன்னும் அதிகமாய் சாட்சியாய் வாழ ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் பெரியவர்களும் நாம் காரணமாய் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குழந்தையின் வளர்ப்புக்கு தாய் மிகவும் ஒரு தியாகம் உள்ள ஒரு தாயாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. அப்போ நம்ம தாயை என்ன செய்யணும்? நம்ம எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, எல்லாருக்கும் அப்பா இருப்பாங்க. ஒருவேளை இப்போ ஒருவேளை ஒரு சிலருடையதான அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க. ஆனா நாம் கடந்து வந்த பாதையில நம்முடைய தாய் தகப்பனுடையதான வாழ்க்கை நமக்கு ஒரு மிக பிரயோஜனமாய் காணப்படுவதால் மாத்திரம்தான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட தன்மை, அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் காணப்பட்டது. வாசிங்க. ஆகையால் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. The book of Proverbs chapter 23 verse 22 வாசிங்க. நீதிமொழிகள் 23:22 வாசிமா. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே, அவளை அசட்டை பண்ணாதே. அப்போ நம்முடைய தாயை தகப்பனை ஒரு காலம் அவங்க வயது சென்றவர்கள் ஆகும்போது நாம் அசட்டை பண்ணவே கூடாது. சில பிள்ளைங்க குழந்தை பருவத்தில் வளர்ந்து வந்துடுவாங்க. ஆனால் கொஞ்சம் வயசு பிள்ளைங்க வளர்ந்து படித்து கொஞ்சம் மேலே ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டு நாலேஜ், உலக ஞானம் கொஞ்சம் வரும், படிப்பின் ஞானம் கொஞ்சம் வரும். தன்னுடைய தாயும் தந்தையை கம்பேர் பண்ணும்போது தன் தாயை விட படிச்சிருப்பாங்க, தன் தந்தையை விட படிச்சிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும்னு சொன்னா, என் தாய்க்கு ஒன்றும் தெரியாது, என் தகப்பனுக்கு ஒன்றும் தெரியாது,
எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அநேக பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை அசட்டை பண்ணுவது உண்டு, தன் தாயை தந்தையை அசட்டை பண்ணுவது உண்டு. பாருங்க, வசனம் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து வந்த வசனம் வாசிங்க, 23 22 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. பாருங்க, இன்னும் வசனங்களை சொல்றேன். அப்போ அநேக பிள்ளைகள் தன் தாய் அசட்டை பண்றாங்க. தன் தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கொடுப்பது இல்லை. ஒருவேளை ஒரு உயர்ந்த நிலைமையில வரும்போது தாயை ஒரு வேலைக்காரியை போல, தகப்பன ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை போல நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது நமக்கு தீமையாகவே முடிவடையும். பாருங்க, ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் சொல்றேன். போன ஈவினிங் பைபிள் காலேஜ் கிளாஸ்ல கூட அந்த சம்பவத்தை சொன்னதுனால உங்கள் மத்தியில் சொல்ல ஞாபகத்துக்கு வரதான் சொல்றேன். பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு குடும்பம், தகப்பன் தாய், ஒரே பையன். அந்த பையன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தகப்பன் நல்ல முறையில் படிக்க வச்சாங்க. ஒரே பையனா இருக்கிறான், கொஞ்சம் வசதி உள்ள குடும்பம், நல்ல முறையில் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு நல்ல முறையில் படிப்புல அந்த பையன் ஐடி கம்பெனி, ஐடி ஃபீல்டில் போய் வேலைக்காக போயிட்டு அவரு என்ன பண்ணாரு, அமெரிக்காவில் போய் ஜாப் வந்துச்சு. அமெரிக்காவில் போய் அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். அமெரிக்காவில் போய் வேலை செய்து அங்கே வேலையில் நிறைய சம்பளம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும்போது அமெரிக்காவில் வேலை செய்த இன்னொரு இந்திய குடியுரிமை உள்ளதான அது இந்தியா ஒரு லேடியை பார்த்து அந்த பிள்ளையை லவ் பண்ணி என்ன பண்ணான்னா மேரேஜும் பண்ணிட்டான். அப்பா அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாங்களே தவிர என்ன பண்ணல, மேரேஜ் எல்லாமே அங்கேயே பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரே பையன் தான்ப்பா, இங்க வந்து என்ன பண்ணுங்க, எங்களை பார்த்து எங்களுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணி போங்கன்னு சொல்லும், கேட்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பாவுக்கு பையன் இப்படி பண்ணிட்டானேங்கிற விஷயத்துல ரொம்ப மன உளைச்சல். அப்போ அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாய் பேச்சுவார்த்தை என்ன ஆச்சுன்னா குறைந்தது. முன்னாடி அதிகமாய் டெய்லி பேசிட்டு இருந்தவங்க இப்ப வாரத்துக்கு ஒரு முறை பேசுறது, 2 வாரத்துக்கு ஒரு முறை பேசுறது, இங்கதான் நிலைமை வந்துச்சு. தொடர்ந்து இப்படியாக பேச்சுவார்த்தை குறையும் போது திடீர்னு பார்த்தா அவங்களுடைய அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். இறந்து போன சூழ்நிலையில அவர் வந்தாரு, மனைவியை கூட்டு வரல. அவர் வந்து என்ன பண்ணாரு, அப்பாவுடையதான காரியங்கள் எல்லாம் முடிவடைச்சிட்டு அவர் என்ன பண்ண போகும்படி அவர் செயல்பட்டாரு. செயல்படுகிறதான சூழ்நிலையில திடீர்னு பார்த்தா, அதாவது அவர் போயிட்டு அமெரிக்காவில் ஒரு வீடு வாங்கும்படியாக சிந்தித்தார். அமெரிக்காவில் ஒரு வீடு வாங்கும்படியாக சிந்திக்கும் போது அவருடைய ஒய்ஃப் உள்ளவங்களை கைட் பண்ணாங்க. இந்த நம்ம ஊர்ல இருக்கிறதான வீட்டில் அம்மா தனியாக தானே இருக்கிறாங்க, அந்த வீடு பல கோடி சொத்துக்கு அது இதா இருக்குல்ல, அதனால அந்த பணத்தை நீங்க அதை வித்து பணத்தை எடுத்துட்டு அமெரிக்காவில் நமக்கு என்ன பண்ணலாம், நல்ல ஒரு வீடு வாங்கி நல்ல செட்டில் ஆயிடலாம் என்கிற விஷயத்துல ஒரு ஆலோசனை கொடுத்ததுனால எங்க அம்மாவுக்கு என்ன பண்ண, அப்புறம் கால் பண்ணி, அம்மா நான் வந்து நம்ம வீடை வித்துட்டு உங்களையும் கூட்டிட்டு என்ன பண்றேன், நான் அமெரிக்காவுக்கு வர்றேன் அப்படி சொன்னாங்களாம். அம்மா சொன்னாங்களா, இல்லை எனக்கு அப்பாவோட நினைவாகவே இருக்கு, என்னுடைய காலம் வரைக்கும் இந்த வீடு இருக்கட்டும், அதுக்கு அப்புறமா என்ன பண்ணிடுறேன், நான் இறந்த பிறகு நீ வீடை வித்துக்கோன்னு சொன்ன பிறகும் அந்த பையன் கேட்கவே இல்லை. தொடர்ந்து அம்மாட்ட கம்பல் பண்ணதுனால சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவன் இங்க வந்து அந்த வீடை வித்துட்டாரு. நடந்த விஷயம் பாருங்க, வீடை வித்துட்டாரு. வீடை வித்த பிறகு ஃபர்தரா பாத்தீங்கன்னா பணத்தை எடுத்து தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அம்மாவை அழைத்து கொண்டு போறதுனால அம்மா சரி ஒத்துக்கிட்டாங்க. நேரடியாக ஏர்போர்ட் வந்தாங்க. ஏர்போர்ட்ல வந்து அம்மா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நான் போய் டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன், போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்மா உட்கார வச்சுட்டு ஒரு போயிட்டார். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, போன பையன் திரும்பி வரல. பாருங்க, 3 மணி நேரம் ஆச்சு, போன பையன் திரும்பி வரல. அம்மா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில அங்க டியூட்டிக்கு நின்றான போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கேட்டாங்க, என்னம்மா இங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல என் பையன் அதாவது போர்டிங் பாஸ் வாங்க போயிருக்காரு, அவருக்காக நான் வெயிட் பண்றேன், இவ்வளவு நேரம் ஆகாது என்று சொல்லிட்டு எந்த ஃபிளைட்டுக்கு போகணும் அப்படி கேட்கும்போது, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கும்போது, நாங்க அமெரிக்கா போகணும் என்று சொன்ன உடனே அந்த அமெரிக்கா ஃபிளைட் போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த ஃபிளைட்ல உங்க பையன் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாயினுடைய இருதயம் சுக்குநூறாய் உடைந்தது. ஏர்போர்ட்ல கொண்டு தாயை வச்சுட்டு பாருங்க, இந்த பையன் அவன் ஃபிளைட் ஏறி போயிட்டான்.
தன்னுடைய தாயுடைய நிலைமை என்ன ஆகும்னு கூட என்ன பண்ணல, சிந்திக்கல. அந்த தாயுடைய இருதயம் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டுச்சு. நான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனால அவங்க ஃபர்தரா வேற வழி இல்லாம ஒரு ஆர்ஃபனேஜில் தாயார் என்ன பண்ணாங்க, கொண்டு சேர்த்தாங்க. இந்த தாய் ஆர்ஃபனேஜுக்குள்ள இருக்கும்போது இந்த ஆர்ஃபனேஜில் சில உதவி செய்யும்படியாய் போனவங்க பேட்டி எடுக்கும்போது கேட்கும்போது தான் இந்த காரியத்தை இந்த தாய் சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, அப்போ கேட்குறாங்க, இப்போ இந்த பேட்டியை ஒருவேளை உங்க பையன் பார்ப்பாங்க, உங்க பையனுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படி கேட்ட உடனே அந்த தாய் சொன்னாங்களாம், என் நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது, ஆனா என் பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என் பையன் எங்க இருந்தாலும் பாருங்க, வயது சென்றாலும் சரி, அசட்டை பண்ணப்பட்டாலும் அந்த தாயினுடைய இருதயம் அவ்வளவு நிறைவாய் காணப்படுது. சோ தேவ பிள்ளைகள் ஒரு காலம் நம்முடைய தாய் தந்தை வயது சென்றவள் ஆகும்போது, அவருடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டத்துக்குள்ளே வரும்போது, ஒரு வியாதியில வரும்போது, ஒரு பிரச்சனைக்குள்ளே வரும்போது நாம் அசட்டை பண்ணாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை, கடமையை செய்ய வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய பொறுப்பு என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்றேன்னு சொன்னா, சாமுவேலுடையதான வளர்ப்பில் சாமுவேலோடு கர்த்தர் இருப்பதற்கு இந்த தாயினுடைய தியாகம் மிக முக்கியமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலே நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் பரிசுத்த ஆவியின் இடைப்பட்டு நான் சொல்றேன், ஒருவேளை நம்முடைய தாயை ஏளனமாய் பேசி, தந்தையை ஏளனமாய் பேசி, தாய் தந்தைக்கு கொடுக்க வேண்டியதான மரியாதையை, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நம்ம செலுத்தாம இருப்போம்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், சபையிலே சாட்சியா இருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்டதான சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைந்து உள்ளவளா இருப்போமே என்றால், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவங்க எனக்கு நன்மை செஞ்சாலும் பரவாயில்லை, தீமை செஞ்சாலும் பரவாயில்லை, என் வாழ்க்கையில் என்ன காரியம் செஞ்சாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கனத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நான் இந்த நேரத்தில் இந்த செய்தியை சொல்லும் போது என்னுடைய அம்மாவை நான் நினைவு கூறுகிறேன். நான் ஆர்த்தோடிக் ஜாயிண்ட் பெயின்னால படுத்த படுக்கையா இருக்கிறேன். இவன் என் தலை கூட திருப்ப முடியாது, நான் திரும்பி படுக்க முடியாது, மரண தருவாயிலே நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன். டாக்டர் சொன்னாங்க, ஒரு வருஷத்துல இந்த பையன் செத்து போயிடுவான்னு சொல்லி என்ன பார்த்து டாக்டர்ஸ் எனக்கு, அதாவது நாட்களை குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நான் படுத்த படுக்கையா இருக்கும்போது என்னுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 9-9:30 மணிக்கு மேல என்னுடைய நான் படுத்திருக்கிற கட்டிலுக்கு கீழே உட்கார்ந்து தலையை கட்டில ஒரு சைடுல வச்சுட்டு அவங்க கண்ணீர் விட்டு அழுத ஜெபங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து எனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுக்கு நான் இப்போ என் அம்மாவுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாயினுடைய இருதயம் எப்படிப்பட்டது, ஒரு தாயினுடையதான இருதயம் எப்படிப்பட்டது என்பதை தேவ பிள்ளைகள் நாம் ஒரு மகனாய் ஒரு மகளாய் இருந்து நாம் புரிந்து கொண்டு செயல்படுகிறவளா இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கும் போது நீதிமொழிகளின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நிறைய பிள்ளைங்களுக்கு அம்மா அட்வைஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே நிறைய பிள்ளைகளுக்கு அம்மா வாயை திறந்து ஏதாவது அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தொடங்கிட்டாங்க ஐயா அப்படின்வாங்க. அப்படியே தொடங்கிட்டாங்க அப்படின்வாங்க. நிறைய பேர் நிறைய வீட்டில் நடக்கிற விஷயம்தான். தன் தாய் தனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்கன்னா, தன் தாய் தனக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னா, அந்த அட்வைஸ் எதற்காக சொல்லுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்பதற்கு அநேகர் இந்த நாட்களிலே, அதாவது தன்னுடைய காதை செவியை விலக்கி வைத்திருக்கிறவளா இருக்கிறாங்க. வசனம் சொல்றது பாருங்க, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஏனென்றால் களங்கம் இல்லாத வார்த்தை,
தன்னுடைய பிள்ளை இன்னும் அதிகமாய் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்கிற இருதயத்தின் ஆழத்தில் உள்ளதான வார்த்தை ஒரு தாய் தந்தையிடம் தான் இருந்து உருவாகும் என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் கட்டியா பிடிச்சுக்கணும். என் அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா, என் அம்மா எனக்கு இந்த ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாங்கன்னா எனக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்களே தவிர நான் கெட்டு போகும்படியாய் இந்த வார்த்தையை அவங்க சொல்லலைங்கிற விஷயத்தை தேவ பிள்ளைகள் மறந்து போகாம, தாய் சொல்லுகிற வார்த்தைக்கு, தகப்பன் சொல்லுகிற வார்த்தைக்கு எந்த ஒரு தேவ பிள்ளை உண்மையாய் கீழ்ப்படுகிறார்களோ அந்த பிள்ளையை கர்த்தர் படிப்படியாய் ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 30:17 வாசிங்க. தகப்பனை பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை, தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சாபமா சொல்றாரு. அப்பா அம்மாவோட பேச்சை கேட்காம இருந்தா என்ன ஆகுமா? அவங்களுடையதான கண்ணை என்ன பண்ணுமா? நதியின் காகங்கள் தின்னும், பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் என்ன பண்ணுமா? தின்னுமா. சோ நான் ஏன் இந்த விஷயத்தை இன்னும் அதிகமா வலியுறுத்துறேன்னு சொன்னா, ஒரு நபருடைய வளர்ச்சிக்கு, ஒரு நபருடையதான ஆசீர்வாதத்திற்கு, ஒரு பிள்ளையுடையதான ஒரு முன்னேற்றத்திற்கு அவருடைய பெற்றோர் மிகுந்த காரணமாக இருக்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனால பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து எந்த ஒரு தேவ பிள்ளை உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சாமுவேலோடு இருப்பதற்கு முதல் காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். முதலாவது காரணம் அன்னாளின் தாயின் அர்ப்பணிப்பு சாமுவேலோடு கர்த்தர் இருப்பதற்கு ஒரு காரணமாய் இருந்தது. இரண்டாவதாக பார்க்கும்போது வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். இரண்டாவது, அவரோடு கூட கர்த்தர் இருக்க காரணம் என்னவென்றால் அவர் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். நான் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று பார்க்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருப்பார். நாம் ஒருவேளை நல்லதை செய்வோம்னா அதன் மூலமாய் ஆண்டவர் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு ஏழைக்கு உதவுகிறோம்னு சொன்னா தேவன் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு உடை இல்லாதவர்களுக்கு ஒரு உடையை வாங்கி கொடுக்கிறோம்னா கர்த்தர் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார். ஒரு உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம்னா கர்த்தர் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார். இன்னும் படிப்புக்கு ஒருவேளை தேவை சந்திக்கப்படாம யாராவது இருப்பாங்கன்னா கர்த்தர் ஏவி செய்கிறோம்னு சொன்னா அதிலே கர்த்தர் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார். ஊழியத்திற்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு, அந்த ஊழியத்தின் தேவைக்காக நான் கொடுக்கிறேன்னு சொல்லி ஊழியத்தின் தேவை சந்திக்கப்படுவதற்கு நாம் ஒரு காரணமா இருப்போம் என்றால் கர்த்தர் அதிலே சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருக்கும். ஆனா அதே வேளையில கர்த்தருக்கு பிரியமற்ற துன்மார்க்கமான காரியங்களை செய்வோம் என்றால் அதையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருப்பார். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் அதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருப்பார்.
நம் நண்பர்கள் மத்தியிலே போய் தேவையில்லாம உலக பிரகாரமான காரியங்களை செயல்படுத்துறோம்னா அதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருப்பார். பாருங்க, இப்போது துன்மார்க்கமாய் தேவனுக்கு பிரியமில்லாம பரிசுத்தமற்ற காரியங்களை செய்து பரிசுத்தமான வார்த்தைகளை பேசி பரிசுத்தமற்ற காரியங்களை கேட்டு பரிசுத்தமற்ற காரியங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நான் நடக்கிறவளா இருப்போமே என்றால் ஆண்டவர் அதிலே சந்தோஷப்பட மாட்டார், அதிலே ஆண்டவர் துக்கப்படுகிறவராய் இருப்பார். அதனால வசனம் சொல்லுது, நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதீங்க, நீங்க துக்கப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நம்முடைய செயல் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் தேவன் விரும்புகிற வண்ணமா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து அப்ரிஷியேட் பண்ற அளவிற்கு நம்முடைய செயல் காணப்பட வேண்டும். அப்போ சாமுவேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சாமுவேலோடு கூட இருக்க காரணம், ஒன்று கர்த்தருக்கு பிரியமா இருந்தார், ரெண்டு மனுஷருக்கும் பிரியமா இருந்தார். அல்லேலூயா. வாசிங்க, ஒரு வேத போதிய வாசிங்க, 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 29:6 வாசிங்க. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. வெரி குட். பாருங்க, இந்த ஆகீஸ் சொல்றது யாரு தெரியுமா? பெலிஸ்தியாவின் ராஜா, பெலிஸ்தியருடைய ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்திய ஜனங்களுக்கும் எப்போதுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்ப தாவீது என்ன பண்றாரு, சவுலுக்கு பயந்து இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அடுத்த நாடு, அதாவது இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் சண்டை நடக்கிறதான அந்த நாட்டில் போய் தஞ்சம் புகும்பாக அங்க உள்ள போறாரு, தஞ்சம் பகும்படியாக உள்ள போறாரு. பாருங்க, இந்த பெலிஸ்திய நாட்டில் உள்ளதான கோலியாத்தை தான் தாவீது கொண்டு போட்டான். பாருங்க, இப்போ பெலிஸ்திய நாட்டில் போய் தஞ்சம் அடைந்து சவுலுக்கு பயந்து தஞ்சம் அடைந்து அங்குள்ள ராஜாவாகிய ஆகீஸ் சொல்றாரு, நீ எப்படிப்பட்டவர்? மறுபடியும் வாசிங்க, அதுல வசனம் வாசிங்க, 29:6 வாசிங்க. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து நீ உத்தமன் என்று. வெயிட் பண்ணுங்க, அந்த அடுத்த நாட்டில் போய் தனக்கு எதிரியான நாட்டில் போய் தாவீது இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு பிரியமாய் தாவீது நடந்து கொண்டான். அல்லேலூயா. அப்போ அடுத்த நாட்டில் அடுத்த இடத்துல போன பிறகு கூட தாவீது பிரைஸ் தி லார்ட் அடுத்த ராஜாவுக்கு முன்பாக பிரியமாக சொன்னா, எந்த மனுஷனோ தன்னை ஒரு குற்றத்தை சுட்டிக்காட்டி குற்றத்தோடு இருக்கும்படியாய் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே மனுஷனுக்கு பிரியமாக தாவீது நடந்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள், நாம் எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு சொன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பாகவும் பிரியமா இருக்கணும், மனுஷனுக்கு முன்பாகவும் பிரியமா இருக்கணும். பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தை மனுஷனுக்கு முன்பாய் பிரியமா இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு கேள்விகள் மனுஷனுக்கு முன்பாய் பிரியமா இருக்கணும். உலக மனுஷங்க சொல்லணும், இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, இவங்க சபைக்கு போறவங்க, இவங்க சாட்சியா வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்மை குறித்து உலக மனுஷர்கள் புறஜாதிகள் சொல்லணும், இவங்க ரட்சிக்கப்பட்ட மனுஷங்க, இவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க, இவங்க கிட்ட இந்த காரியத்தை செஞ்சா நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் ஒரு பிரியமுள்ள மக்களாய் நாம் வாழும் போது தேவன் அதிலே சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்குள் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகணும். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, வாசிங்க, சங்கீதம் 143:10 வாசிங்க. சங்கீதம் 143:10 வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். அவர் ஒரு ஜெபம் செய்யறாரு, ஒரு ஜெபத்தை செய்யறாரு. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுகிறீங்க? எனக்கு போதி தரணும். வாசிமா. நீரே என்
தேவன், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தினமும் காலையில எழும்பி இந்த ஜெபத்தை நம்ம செய்யணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்தரணும், எனக்கு போதித்தரணும். எது உமக்கு பிரியமோ அதை மட்டும் செய்யணும். உமக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது. பாருங்க, தாவீது அழகா சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய. தினமும் தினமும் எழும்பும் போது, ஒரு நாள் முடியும் போது, நம்ம தூங்க போகும்போது சொல்லணும், ஆண்டவரே, உமக்கு பிரியமற்ற காரியங்களை அல்ல, உமக்கு பிரியமானதையே செய்ய நீங்க எனக்கு உதவி செய்தபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வளர்ந்து வாழ வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய கடமை. ஒருவேளை ஒரு டே ஃபுல் ஆகும் போது, முடியும் போது, ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்குமே என்றால், ஒருவேளை பேச்சுக்களோ, ஒருவேளை பார்வையிலையோ, ஒருவேளை காதில் நம்ம கேட்ட விஷயங்களோ, ஒருவேளை செய்கைகளையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் வந்திருக்கும்னு சொன்னா, இரவில் ஜெபிக்கும் போது, ஜெபிப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே, இது உமக்கு பிரியமற்ற காரியம், நான் இன்னைக்கு செஞ்சிட்டேன், உமக்கு பிரியமற்ற காரியத்தை நான் செயல்படுத்திட்டேன், என்ன மன்னிங்க, இனி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகள் கேட்டு ஜெபிப்போமே என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அவருக்கு பிரியமான பாதைகளை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ சாமுவேல் எப்படி இருந்தாரு பாருங்க, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் அவர் நடந்து கொண்டார். தொடர்ந்து வாசிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் சொன்னா, 3 யோவான் 3 ஜான் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவனே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தேவனுக்கு பிரியமானவங்க எதை பின்பற்றுவாங்க? தீமையை பின்பற்ற மாட்டாங்க. எதை பின்பற்றுவாங்க? நன்மையை பின்பற்றுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆராய்ஞ்சு பார்க்கணும், நான் எதை பின்பற்றுகிறேன்? ஆண்டவருக்கு பிரியமானதை பின்பற்றுகிறேனா, இல்ல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை பின்பற்றுகிறேனா? நம்முடைய வாழ்க்கையில ஒன்று ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை நான் பின்பற்றிக்கிட்டு இருப்போம்னு சொன்னா, அவங்களை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு, என் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் பின்பற்றுவேன் என்று எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அழகா சொல்றாரு, பிரியமானவரே, நீ தீமையை பின்பற்றாதீங்க. தீமைன்னு சொன்ன என்ன? உலக பிரகாரமான காரியங்கள். தீமைன்னு சொன்ன என்ன? உலக பிரகாரமான ஆவிக்குரிய அல்லாத நண்பர்கள். தீமைன்னு சொன்ன என்ன? நம்மை தவறான பாதையிலே வழிநடத்தும்படியாய் சிந்திக்கிறவர்கள். இவர்களை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. வாசிங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்ப நமக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கணும், நான் நன்மை செய்கிறவங்களை பின்பற்றுவோமா, இல்ல தீமை செய்கிறவங்களை பின்பற்றுவோமா? நான் அடிக்கடி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கறதான ஒரு காரியம் உண்டு. நம்முடைய சண்டே கிளாஸ்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லுவேன். ஏன்னா இந்த நாட்களில் சுமார் ஒரு 6-7 வகுப்பு அந்த பிள்ளைங்களுடைய மைண்ட்லேயே சில தவறான சிந்தனையான காரியங்கள் கடந்து வந்து, அவங்க கூட படிக்கிற பசங்களையோ, பசங்க மாறி மாறி லவ் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்களை பிள்ளைங்க என்ன பண்ணுறதுனா செய்து அவங்களுடைய படிப்பை கெடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கெட்டு போகுது. அதனால நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா, அதாவது யாராவது சின்ன பையன் வந்து, ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னாலோ, இல்லைன்னா உன் கூட இருக்க படிக்கிற கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, 2 கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னா வேற ஒரு கேர்ள் சொல்லுவான், அந்த பையன் உன்னை பார்க்குறான். ஏதாவது பையன் சொல்லுவான், ஃப்ரெண்டு சொல்லுவான், அந்த பொண்ணு உன்னை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை சொல்லி டைவர்ட் பண்ணாங்கன்னா, உடனே அந்த ஃப்ரெண்டை என்ன பண்ணீங்க? கட் பண்ணிடணும். அந்த பிள்ளையை நீங்க
கட் பண்ணிடணும். ஏன்னா அவங்க உங்களை நல்ல வழிப்படுத்தல, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தீய வழியில கொண்டு போறாங்க. உங்க படிப்பை கெடுக்கிறாங்க, உங்க எதிர்காலத்தை கெடுக்கிறாங்க, உங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. பாருங்க, சில பிள்ளைங்க 1ஆம் வகுப்பு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்துகிட்டே இருப்பாங்க. 9th முடிச்சு 10th போனா சில பிள்ளைங்க ஃபெயிலான பிள்ளைங்க உண்டு. பிகாஸ் என்னன்னா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தகாத எண்ணங்கள், தகாத சிந்தனைகள் வந்து படிக்க முடியாம அவங்களுடைய வாழ்க்கையில தவறான பாதையில சென்று ஃபெயில் ஆகி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டுதான் நிறைய பிள்ளைகள் உண்டு. அப்போ வசனம் சொல்லுது பாருங்க, நீ தீமையானதை பின்பற்றாமல் எதை பின்பற்றுகிறீங்க? நன்மையானதை பின்பற்றுங்க. நன்மையை பின்பற்றுகிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமையை பின்பற்றுகிறவன் அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ தேவ பிள்ளைகள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நன்மையான காரியங்களை செய்கிறவர்களை நாம் பின்பற்றுவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதுக்கு நம்ம ஞானம் கொடுப்பாரு. சில பிள்ளைங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகி போகும்போது அப்பா சொல்லுவார், அம்மா சொல்லுவாங்க, டே அவங்க கூட என்ன பண்ணாத, நீ சேராத, அவ கூட நீ சேராத இப்படி சொல்லுவாங்க. நம்ம ஆட்களுக்கு உடனே ஒரு கேள்வி, ஏன் அவங்க கூட பேசக்கூடாது, ஏன் அவங்க கூட நான் பேசக்கூடாது, அது என்ன தப்பு இருக்கு? யார்கிட்ட கேள்வி கேட்கறது? அம்மாட்ட அப்பா கிட்ட. பாருங்க, நிறைய பிள்ளைங்க அப்போ சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து எங்கேயா போய் சிக்கல்ல போய் மாட்டி சிக்கி அங்கிருந்து வெளியில வர முடியாம இருக்கும்போது தான், டேடி சாரி டேடி, மம்மி சாரி மம்மி, நான் இப்படி போய் பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன், நீங்க எப்படியாவது என்ன பண்ணுங்க, நீங்க காப்பாத்திருங்க. பாருங்க, முதல்ல நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றுன்னு சொல்லும் போது ஒரு தேவ பிள்ளை ஞானமாய் செயல்படணும். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இவர்களோடு சேரக்கூடாது, இவங்களுடைய செயல்பாடுகளில் நாம் ஒரு காலம் பங்கு வைக்க கூடாதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்து எது கர்த்தருக்கு பிரியமானதோ, எது ஆண்டவருக்கு பிரியமானதோ அதை செய்யும்படியாய் எந்த ஒரு தேவ பிள்ளை விரும்புகிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக சாமுவேல் நடந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு பாருங்க. 2 ஒரு மிகப்பெரிய ராஜாக்களை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியான ஒரு மிகப்பெரியதான ஒரு பொறுப்பை ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுத்தார். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில தாயாருடைய அர்ப்பணிப்பு முக்கியமா இருக்கு. 2வது தேவனுக்கு முன்பாகவோ மனுஷனுக்கு முன்பாகவோ பிரைஸ் தி லார்ட் அவருடைய வாழ்க்கையில பிரியமாய் நடந்து கொண்டபடியினாலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் சொல்லிட்டு ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லல, பரிபூரண ஆசீர்வாதம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பார்வையில மனுஷனுடைய பார்வையில நாம் உண்மையா இருப்போம்னு சொன்னா தேவன் நம்மை சாதாரண ஆசீர்வதிக்க மாட்டாரு, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சின்ன சின்ன காரியமா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், அதிலே உண்மையா இருப்போம். சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், அதிலே சாட்சியா இருப்போம். சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம்னு சொல்லி அதுல உண்மையா இருப்போம். நிச்சயமாய் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 5 தாளந்தை வாங்குறவன் இன்னும் 5 தாளந்தை சம்பாதிச்ச உடனே எஜமான் வந்து சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை என்ன பண்றேன், அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவேன். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார், தேவனுக்கு பிரியமான காரியத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாகவோ மனுஷனுக்கு முன்பாகவோ நாம் உண்மையா இருக்கணும். இன்னொரு பகுதியை வாசிங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:11 வாசிங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் மனுஷனுக்கு பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். என்ன பண்றோம் நம்ம? ஆண்டவர் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க
நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். நான் இவங்க கிட்ட தான் பேசுவேன், இவங்க கிட்ட பேச மாட்டேன். இவங்க தான் என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் தான் பேசுவேன், என் ஃப்ரெண்ட் அல்லாதவங்கள்ட்ட பேச மாட்டேன். ஒருவேளை யாராவது சின்ன ஒரு ஹர்ட், நம்மளை ஒரு சின்ன ஒரு வருத்தப்படுத்தி இருப்பாங்கன்னா இனி ஜென்மத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், அவங்க கிட்ட பேசவே மாட்டேன். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க செத்தா கூட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். செத்த பிறகு பேசவே முடியாதான். பாருங்க, வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய அன்பு சாதாரணமான அன்பு இல்லை, ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு விலையேற பெற்ற அன்பு. அப்போ மனுஷனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா நாம் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் வாசி, கண்ணி பண்ணுங்க. 1 யோவான் 4:7 வாசிங்க. 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஒருவரில் ஒருவர் எப்படி இருப்போம், அன்பாய் இருக்க கடவோம். வாசிங்க. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப அன்பு யாரால் உண்டாயிருக்கு? நிறைய பேருக்கு சிரிச்சா கூட என்ன வராது, சிரிப்பு வராது. நம்ம பிரைஸ் தி லார்ட் பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கேன் அப்படி பேசினாங்கன்னா அவங்க யாரால பிறக்கல, உண்மையா தேவனால பிறக்கல. அவங்க அதனால அவங்களால சிரிக்கவே முடியல. சிரிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். ஒரு ஆராய்ச்சியில் சொல்றாங்க, நல்லா சிரிச்சு நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு ஆயுசு இன்னும் 10 வருஷம் கூடிடுமா. நிறைய பேருக்கு சிரிக்கிறது காசு கொடுக்கணும் போல இருக்கும். பாருங்க, வசனம் அழகா சொல்லுது பாருங்க. இன்னும் மறுபடியும் அதே வசனம் வாசிமா. 1 யோவான் 4:7 வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிற அன்புக்கு பேசே ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதா அன்பு. அப்படிதானே? அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் போது சந்தோஷமா சிரிச்சு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா நம்ம சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் போது பாருங்க, தொடர்ந்து வாசி, கண்டிப்பா பண்ண வாசிங்க. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து அவரில் அறிந்திருக்கிறான்னு சொன்னா, மனுஷனுக்கு பிரியமாயிருக்கிற ஒரு தேவ பிள்ளை எல்லா மனுஷரிடத்திலும் ஒரு தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச்சில் பார்க்கிறோம், ஒருத்தர் பார்க்கிறோம், சரி பிரைஸ் தி லார்ட் சொல்றோம். நம்ம என்ன பண்றோம், ஹாய் ஹாய் சொல்லிட்டு என்ன பண்றோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போயிடுறோம். இதே இது நம்ம டிமார்ட்ல பார்க்கிறோம். டிமார்ட்ல பார்த்து என்ன பண்ணுவோம், ஐயோ அங்க வராரு ஓடிடலாம், அவர் வராரு ஓடிடலாம். அப்படி பார்த்தோம்னு சொன்னா அந்த அன்பு உண்மையான அன்பு இல்லை. ஒருவேளை மார்க்கெட்ல பார்க்கிறோம். மார்க்கெட்ல பார்க்கும்போது நம்ம சபையில் ஒரு பிரதரு, நம்ம சபையில் ஒரு சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி அந்த இடத்துல நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போதுதான் ஒருவரோடு ஒருவர் அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது தேவன் அதிலே சந்தோஷப்படுகிறார். பாருங்க, அப்போ ஒருத்தர் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் என்று சொல்கிற வார்த்தை அதன் மூலமா என்ன சொல்லணும்னா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒருவரை ஒருவர் பார்த்து அன்பை வெளிப்படுத்தும் போது தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் சொல்லும் போது புறஜாதியா பார்த்து சொல்லுவாங்க, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இவங்க சபைக்கு போறவங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்க ஐக்கியம் எவ்வளவு பெரிய ஐக்கியமா இருக்கு பாருங்க. இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல பிரைஸ் தி லார்ட் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அவர் சொல்லல, நானும் சொல்ல மாட்டேன். அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ போய் வணங்கி தன்னை அந்த பிரைஸ் தி லார்ட் சொல்ற வார்த்தை தனக்குன்னு சொல்ற மாதிரி திங்க் பண்றாங்க. நோ நோ நோ. பிரைஸ் தி லார்ட் வசனம் கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, நீங்க முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணதுல ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி பிரதர் ஜோஷுவா அடிக்கடி நான் திங்க் பண்ணுவேன். பாருங்கன்னா, யாரு தெரிஞ்சவங்களும் தெரியலையோ ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா உடனே பிரைஸ் தி லார்ட் பிரதர் கையை தூக்கி பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா பேசுவார்.
கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்றோம்னு சொன்னா அதன் மூலமாய் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாய் நாம் மனுஷருக்கும் பிரியம் உள்ளவர்கள் நடக்கணும். இந்த ரிலேட்டா ஒரு வசனம் கூட வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12. 2 Peter chapter 2 verse 11 and 12 வாசிங்க. பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி மாமிச இச்சைகளை ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். எவ்வளவு அழகா பேதுரு சொல்றார் பாருங்க. அதாவது மாமிச இச்சைகளை விட்டு விலகி நீங்கள் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன பாருங்க. சில நேரத்தில் மனுஷனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள விடாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள விடாதபடிக்கு சில மாமிச இச்சைகள் நம்மை மேற்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சுதந்திரவாளிகளாய் மாற விடாதபடிக்கு சத்துருவானவர் ஏதாவது தந்திரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தால் அவைகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு புத்தி சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாமுவேலோடு கர்த்தர் இருக்க இரண்டாவது காரியம், அவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக பிரியமாய் நடந்து கொண்டார். கடைசியாக பார்க்கும்போது வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்ப சின்ன பையனா வசனம் சொல்லுது பாருங்க. சாமுவேல் இன்னும் குழந்தையா இருந்தார். பாருங்க, சாமுவேல் இன்னும் குழந்தையா இருக்கிறாரு. இப்ப யாரை பார்த்து யாரு கூப்பிடுறா? சாமுவேலை பார்த்து கர்த்தர் கூப்பிடுகிறார். கர்த்தர் தான் தன்னை கூப்பிடுகிறான். யாருக்கு தெரியல? சாமுவேலுக்கு தெரியல. பாருங்க, மூன்றாவது காரியம், அந்த சாமுவேல் கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார். நம்ம பிள்ளைங்கள்ட்ட இப்போ பிள்ளைங்க பெட்டில் படுத்திருப்பாங்க, இல்லைன்னா பாயில் படுத்திருப்பாங்க. பிள்ளை எழும்பி எனக்கு ஒரு கப் தண்ணி போட்டு தாப்பா, சூடு பண்ணித்தான்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க நம்ம பிள்ளைங்க? உடனே அம்மா அப்பாவுக்கு சூடு தண்ணி போட்டு கொடுக்குற பிள்ளைங்க, தண்ணி எடுத்து கொடுக்குற பிள்ளைங்க பாக்கியவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு கை இல்லையா, உனக்கு கால் இல்லையா, உனக்கு எலும்பினா என்ன? நிறைய பிள்ளைகளுடைய பேச்சு இப்படி ஆயிடுச்சு. ஆனால் சாமுவேலுடைய பேச்சு அப்படி இல்லை. கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலன்னு சொன்ன உடனே யார் தான் கூப்பிட்டாரு? ஏலி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஓடி ஏலிட்ட போறாரு. ஏலிட்ட போயிட்டு சாமுவேலை பார்த்து சொல்றாரு. அந்த வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஏலிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றார். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம் பாரு, கூப்பிட்டுட்டு இவர் விளையாட்டு கட்டுறாரு போல, கூப்பிடலன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இனி அவர் கூப்பிடட்டும், நான் போகவே மாட்டேன் அப்படிதானே. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? அப்படி திங்க் பண்ணுவாங்க. ரெண்டாவது கர்த்தர் கூப்பிடுறாரு. இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு? ஏலிட்ட போறாரு. ஐயா கூப்பிட்டீரா? ஏலி சொல்ல நான் கூப்பிடலப்பான்றாரு. இப்போ மறுபடியும் அவர் சாமுவேல் வந்து படுத்துக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் கூப்பிடுறாரு. மூன்றாவது கூப்பிடும் போதும் பாருங்க, ஏலிட்ட ஓடி போய் ஐயா கூப்பிட்டீரா அப்படி சொல்ல, இல்ல கூப்பிடல. இப்பதான் ஏலிக்கு புரியுது, இப்போ சாமுவேலை யாரு கூப்பிடுறா? தேவ சமூகத்திலே
வளருகிற தேவனுடைய பெட்டியின் அருகாமையிலே படுத்திருக்கிற சாமுவேலோடு யார் பேச விரும்புறா? கர்த்தர் பேச விரும்புறாரு. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிற சாமுவேலோடு கர்த்தர் பேச விரும்புறான்னு சொல்லி ஏலி புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, இனி கூப்பிட்டா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லு, சொல்லும் கர்த்தாவே அடி என்ன பண்றேன் கேட்கிறேன். திரும்பவும் போய் படுத்துட்டார். 4வது விசையாய் ஆண்டவர் யாரை கூப்பிடுறாரு? சாமுவேலை கூடும்போது இப்ப சொல்றாரு, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 3 முறை கூப்பிட்ட போதும் சளைக்காம, கோபிக்காம, சண்டை போடாம, ஏன் கூப்பிட்டுட்டு என்ன கூப்பிடலன்னு சொல்லி எந்த ஒரு பதில் வார்த்தையும் சொல்லாம உண்மையாய் சாமுவேல் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அந்த சாமுவேலை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து அவரோட கர்த்தர் பேசும்படியாய் ஆயத்தமானார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிதலோடு இருக்கிறவர்களோடு கர்த்தர் பேச ஆயத்தமாவார். பக்கத்தில் கரங்களை இப்படி சொல்லுங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். சத்தம் சொல்லுங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்க கூட பேசுவார். சிரிச்சு சொன்னீங்க, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கீழ்ப்படிதல் உள்ளவர்களோடு கர்த்தர் பேச போதுமானவர். தேவன் நம்மிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நம்ம எதுக்கு எடுத்தாலும் சில நேரத்தில் வம்புக்கு பேசுவோம், தேவையில்லாம பேசுவோம், பெற்றோரிடத்துல தேவையில்லாம பேசுவோம், நம்ம நண்பரிடத்தில் தேவையில்லாம பேசுவோம், டீச்சர்ஸ் கிட்ட தேவையில்லாம பேசுவோம். பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக சொல்ற விஷயங்கள் உண்டு. பாருங்க, சின்ன வயசுல ட்ரக்ஸ். பாருங்க, அதாவது நம்ம பைபிள் காலேஜில் ஒரு தம்பி இருக்கிறான். பைபிள் காலேஜ் வரும்போது அவன் சின்ன பையனா இருக்கும்போது 9th படிக்கும்போது அவன் ட்ரக்ஸுக்குள்ள போயிட்டான். ஆண்டவர் அவனை உருவாக்கி இப்போ பைபிள் காலேஜ் கொண்டு போட்டிருக்காரு. போன 3 நாள் ஸ்பிரிச்சுவல் எம்பசைஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு மத்தம்பாளையத்துக்கு ஜீசஸ் கால் சென்டரில் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சோம். அப்போ அபிஷேகம் பெறாதவர்களுக்காக விசேஷமாக ஒரு ஜெபம் ஏறெடுத்தோம். பாருங்க, ஜெபம் போயிட்டே இருக்கு. இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதான் அந்த பையன் பாருங்க ரொம்ப அதிகமாக ட்ரக்ஸில் போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்த பையன் தொடர்ந்து பைபிள் காலேஜில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலேஜ் வந்துட்டான். பாருங்க, அந்த சூழ்நிலையில ஆண்டுடைய கிருபையினால அவன் தலையில ஜஸ்ட் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல வல்லமையாய் ஊற்றப்பட்டுச்சு. அவன் அப்புறமா என்கிட்ட சொல்றான், பாஸ்டர், யாராவது இப்படி ஜெபம் பண்ணும்போது துள்ளி துள்ளி ஜெபம் பண்ணாங்கனாலோ இல்லை ஆடி ஆடி ஜெபம் பண்ணாங்கனாலோ நான் கேவலமா பார்ப்பேன், கேவலமா சொல்லுவேன், கேவலமா திட்டுவேன், சர்ச்சில் உள்ளவங்களே கேவலமா நான் பேசுவேன் பாஸ்டர். இப்போ இந்த அபிஷேகம் எனக்குள்ளே வரும்போதுதான் இந்த அபிஷேகம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்? கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். யாருக்கு கீழ்ப்படியணும்? சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். முதல்ல வாசிங்க, பிரைஸ் தி லார்ட், தி புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. வசனத்தை மட்டும் சொல்றேன். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். பாருங்க, முதல்ல நம்ம யாரை கீழ்ப்படியணும்? தேவனை கீழ்ப்படியணும். எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படுகிறதோ அந்த தேவ பிள்ளைக்காய் கர்த்தர் கிரியை செய்வார். பிசாசு அவனை விட்டு ஓடி போய் விடுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது யாரை கீழ்ப்படியணும்? வாசிங்க, எபிரேயர், தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:17 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இரண்டாவது யாருக்கு கீழ்ப்படியணும்? ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள்
உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவளாய் விழித்திருக்கிறவள் ஆனபடியால் அவள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. முதல்ல யாரை கீழ்ப்படியணும்? தேவனை கீழ்ப்படியணும். இரண்டாவது யாரை கீழ்ப்படியணும்? ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது யாருக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? நீங்க கீழ்ப்படிங்க. மனைவியே ஒரு சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. அப்போ மூன்றாவது மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறவளாய் இருக்க வேண்டும். நாலாவது யாரு கீழ்ப்படியணும்னா எபேசியர் 6:1 வாசிங்க. எபேசியர் 6:1 வாசிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். அடுத்த வசனம் வாசிமா. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. அப்போ பெற்றோரை கனப்படுத்தணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக கடைசியா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:22 வாசிங்க. வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப அழகா சொல்றாரு, வேலைக்காரரே உங்கள் எஜமானுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க கீழ்ப்படிங்க. இந்த கீழ்ப்படுதல் ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் அவசியமானது. ஒரே ஒரு காரணத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். எனக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க பாருங்க. அவர் பெஹரில் ஒரு வேலைக்கு போனார். வேலைன்னா டிரைவர் வேலைக்காக போனார். சுமார் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவர் வேலைக்கு போனார். ஒரு அரபிகிட்ட போய் டிரைவராக என்ன பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில இடத்துல நம்ம வேலைக்கு போகிறது ஒன்றா இருக்கும், வேறையும் சில வேலைகளை சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணுமே, அந்த எஜமானுக்கு நம்ம கீழ்ப்படியணும் என்பதுக்காக சொல்கிறேன். இந்த அரபி என்ன பண்ணார், வேறையும் சின்ன சின்ன வேலையெல்லாம் அங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இவர் நான் டிரைவர் தானே என்னை கூப்பிட்டீங்க, நான் டிரைவர் வேலை மட்டும் தான் பார்ப்பேன், இந்த வேலையை பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. அரபி என்ன சொன்னாலும் அந்த வேலையை என்ன பண்ணார், அவர் செய்ய ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடவே அங்களுடையதான கேரக்டர் என்னன்னா, ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டார், லீவ் எடுக்க மாட்டார். ஃபீவர் இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டார், லீவ் எடுக்க மாட்டார், ஆஃபீஸ் போயிடுவார். அது அவருடைய தானே வேலை. இன்னும் சொல்ல போனால் டியூட்டி டைம்லேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். கூடவே பண விஷயத்திலையும் ரொம்ப உண்மை உள்ளவளாக இருப்பார். இப்படி அவருடைய காரியத்தில் மிகுந்த உண்மையாய் காணப்பட்டதான அங்கிள் அவருடைய வாழ்க்கையில் நான் ஒரு சாட்சியை சொல்கிறேன். சாதா டிரைவர் வேலைக்கு அவர் என்ன பண்ணார், அழைக்கப்பட்ட அவர் தொடர்ந்து அப்படிதான மற்ற வேலைகளை எல்லாம் சொல்லும்போது வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். இந்த அங்கிள் மேலே இந்த அரபிக்கு ரொம்ப அதிகமாக, அந்த எஜமானுக்கு ரொம்ப அதிகமான ஒரு அன்பு வந்துச்சு. என்ன வேலை சொன்னாலும் உண்மையா நேர்மையா கவனமா அது செய்யறாருன்னு சொல்லிட்டு அங்களுக்கு என்ன பண்ணாருன்னா, வேலையில சின்ன ப்ரமோஷனும் கொடுத்தாரு, வேலையில இன்கிரிமென்ட்டும் கொடுத்தாரு. பாருங்க, கொடுக்கப்பட்ட வேலையில ரொம்ப உண்மையா இருக்க ஆரம்பிச்சாரு. நான் மறுபடியும் சொல்றேன், லீவே எடுக்க மாட்டாரு, டைமிங்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாரு. ஒரு ரியால்னு சொல்லாரு, ஒரு ரியால அது ரொம்ப உண்மையா இருக்கிறதான மனுஷன். பாருங்க, படிப்படியாய் வேலை அவர் உயர ஆரம்பிச்சாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அரபி என்ன பண்ணாரு, ஃபர்தரா அதாவது ரியல் எஸ்டேட் ஒர்க் என்ன பண்ண செய்ய ஆரம்பிச்சாராம். அங்கே பெஹரில் ரியல் எஸ்டேட் ஒர்க் செய்ய ஆரம்பிச்சாரு. பெரிய ஒரு பணக்காரர், பெரிய பணக்காரர். இந்த ஒர்க்கு செய்ய ஆரம்பிக்கும் போது அதையும் இதில் இவருக்கு நீ ஒர்க் பண்ணப்பான்னு சொல்லி அதில் ஒர்க் பண்ண கொடுத்தாராம். அதுலேயும் இவர் உண்மையாக இருந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவருடைய உண்மையை பார்த்ததான
அந்த அரபி இவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு, கணக்கு வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி நீயே பார்த்துக்கப்பா, வர்ற விஷயத்தில் வர வருமானத்தை நீயே கரெக்டாக என்ன பண்ணு, வரவு செலவு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் அடிக்கடி இவர் என்ன பண்ணுவார், வேற வேற நாடுகளுக்கு என்ன பண்ண போயிடுவாராம். யாரு? இந்த எஜமான், இந்த அரபி போயிடுவாராம். அதில் உண்மையாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு ஆசீர்வதிக்கப்பட்டாரு. அந்த அரபியின் மூலமாய் அதிகமான நன்மைகள் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து குடும்பத்தை கூட்டுவான்னு சொன்னாராம். குடும்பம் கூட்டு போனாங்க. அரபி பார்த்தீங்கன்னா அவருக்கு தங்குறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டு, அவர் போயிட்டு வர்றதுக்கு காரு, பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு, குடும்பம் தங்குவதற்கு எல்லா விதமான செலவு, மட்டும் இல்லாமல் எல்லா விதமான காரியங்களையும் அவரே பொறுப்பேற்று கொண்டாரு. மட்டும் இல்லாம நிறைவான சம்பளத்தோடு அவர் வச்சாரு. இப்போ அங்கிருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ அங்க ஊருக்கு வந்துட்டாரு. இங்கேயும் கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சில நேரம் நம்மால உயர முடியல, ஏன் வளர முடியல? நான் நல்ல வேலை செய்யறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா என்னால் அடுத்த லெவலுக்கு என்னால் ஏன் வர முடியல என்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கும்னு சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை, நம்ம உண்மையா இருப்போம். உண்மை உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டு பாருங்க, கீழ்ப்படிதல் உள்ளவராயிருந்தார். சாமுவேல் கீழ்ப்படிதல் உள்ளவராயிருந்தார். கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார். சாமுவேலை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் செய்து, ஆண்டவரே, இந்த வசனத்தின் அடிப்படையில் சாமுவேலோடு இருந்த ஆண்டவர் என்னோடும் இருங்கப்பா, என்னை உமக்கு முன்பாய் முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போமா? மிக முக்கியமாய் பிரைஸ் தி லார்ட், சாமுவேலோடு கர்த்தர் இருப்பதற்கு காரணம் அவருடைய தாயின் தியாகம், தாயினுடைய அர்ப்பணிப்பு மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய பெற்றோரின் தியாகம் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. பெற்றோருடைய அர்ப்பணிப்பு ஒரு இன்றியமையாத ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கு. ஆகையால் ஒரு காலம் நம்முடைய பெற்றோர் நம்ம எதிர்த்து பேசவே கூடாது. ஒரு தீர்மானம் எடுப்போம், என் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசவே மாட்டேன். என் அம்மா அப்பா வேதனைப்படுற, அவங்க நொந்து போற அளவுக்கு எந்த வார்த்தையும் என் வாயில வரவே கூடாது. என் அம்மா அப்பா சங்கடப்படுகிற எந்த காரியமும் என் வாயில வரவே கூடாது. நான் ஒரு சாட்சியா வாழுவேன், என் பெற்றோருக்கு முன்னாடி உண்மையாய் ஜீவிப்பேன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, பிரைஸ் தி லார்ட், சாமுவேலோடு கர்த்தர் இருப்பதற்கு காரணம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் முன்பாக பிரியமாய் நடந்து கொண்டான். மனுஷனுக்கும் தேவனுக்கு முன்பாய் பிரியமாய் நடந்து கொண்டான். மூன்றாவது, கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த வார்த்தைக்கு முழுவதுமாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. இந்த வார்த்தைக்கு முழு மனசோடு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் அப்பா. இந்த வார்த்தைகளுக்காய் முழு மனதோடு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட் ஜெபத்தோடு ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை கீழே போடுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பரம தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனையில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் கேட்ட வண்ணமாய் அல்ல, அதன் பிரகாரமாய் அந்த உண்மையாய் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அதே போல நீங்க எங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாயின் தியாகம் எவ்வளவு அருமையானது, தாயின் அர்ப்பணிப்பு எவ்வளவு அருமையானதுன்னு பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படிய, பெற்றோர் ஆண்டவரே வேதனைப்படுகிற எந்த ஒரு காரியங்களை செய்யாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமல்லாமல் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் பிரியமாய் நடந்து கொண்டார் என்று பார்க்கிறது போல நாங்களும் தேவனுக்கு முன்பாய் மனுஷனுக்கு முன்பாய் பிரியமாய் நடக்க உதவி செய்யப்பா. மூன்றாவது, கீழ்ப்படிதலோடு கூட காணப்படுவது போல நாங்களும் ஆண்டவரே உமக்கு முன்பாய் கீழ்ப்படிதலோடு காணப்பட பரலோகம் உதவி செய்யட்டும் ஆண்டவரே.
கர்த்தாவே, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் உதவி செய்யப்பா. இந்த வார்த்தைகளுக்கு தடையாய் ஆண்டவர், இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணி அதை செயல்படுத்துவதற்கு தடையாய் இருக்கிற எல்லா அந்தகார கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் செய்கிற மகத்துவங்களுக்காய் நன்றி. எல்லா நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும் அப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. சபையின் ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்பட்டோம். முதல் ஆராதனையில மகிமைப்பட்ட ஆண்டவர், தொடர்ந்து இரண்டாவது ஆராதனை ஆசீர்வதிங்க. சாயங்காலம் இருக்கிற ஹிந்தி ஆராதனை ஆசீர்வதித்தாங்க. தேவநாமம் தொடர்ந்து மகிமைப்பட்டோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். பிரைஸ்.